தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 46 முதல் 56 முடிய. மரியா கூறியது: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அழியேனென்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 4ஆம் வாரம் டிசம்பர் 22ஆம் தேதி 2025ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பலனும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அன்னை மரியாவோட வயிற்றில் இருக்கும்போது அன்னை மரியாள் எலிசபெத் அம்மா சந்திக்க போறாங்க. அந்த டைமு எலிசபெத் அம்மாவோட வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளுச்சு. அப்போ எலிசபெத் அம்மா நம்ம மரியாவை பார்த்து பாடினாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னை மரியாள் கடவுளை நோக்கி பயங்கரமான ஒரு போற்றி பாடல் பாடிட்டாங்க. ஓகேங்களா? அதை கேட்கும் போதெல்லாம் நம்ம உள்ளமே நம்ம கூட கடவுள் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ஓகேங்களா? மறுபடியும் நீங்கள் இதையே படித்து பாருங்கள். இந்த அதிகாரம், இந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கடவுள் நம்ம கூடவே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அன்னை மரியாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கடவுளுக்கு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கடவுளுக்கு அஞ்சி நடக்கும்போது நம்ம தலைமுறையாக கடவுள் நம்ம மேலே இரக்கத்தோடு இருப்பாராம். அண்டு தாழ்நிலையில் இருப்போரை நம்மளை உயர்த்துவாராம். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாரையும் கடவுள் மேன்மேலும் உயர்த்துவார், நம்ம கூடவே இருப்பார். ஓகேங்களா? அண்டு அன்னை மரியா மூலமாக நம்ம வேண்டிக் கொள்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கு புகழ். இயேசுவின் நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.